பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அகில இந்திய அளவில் ஒன்று திரட்டப்பட்ட இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைவராகும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இந்தியா கூட்டணிக்கு மு.க.ஸ்டாலின் தலைமை தாங்க வேண்டும்னு குரல் எழுப்ப தொடங்கிட்டாங்க. இதனால அகில இந்திய அளவில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நிகழப்போவதா தெரிய வந்திருக்கு. இது குறித்து ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். கடந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துவதற்காக அகில இந்திய அளவில் எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து இந்தியா அப்படிங்கிற பெயர்ல ஒரு கூட்டணியை அமைத்தாங்க. இந்த கூட்டணி சார்பா இந்தியா முழுவதும் பாஜகவை எதிர்த்து வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்ட நிலையில காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய பலத்தை பெற்றிருந்துச்சு. அதோடு எதிர்கட்சியாகவும் இடத்தையும் பிடிச்சிருந்துச்சு. பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த முடியாவிட்டாலும் ஓரளவுக்கு எதிர்கட்சி அந்தஸ்தையும் பெற்றிருந்துச்சு. இந்த நிலையில தான் இப்ப இந்தியா கூட்டணி சரியான தலைவர் இல்லாத நிலையில அந்த கூட்டணி செயல்பாடுகள் இல்லாம இருந்துட்டு இருக்கு. இப்ப காங்கிரஸ் மூத்த தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே இந்தியா கூட்டணியின் தலைவராக இருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி திமுகவோடு தற்போது மோதல் போக்க கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் தமிழ்நாடு, கேரளா, அசாம் போன்ற 5 மாநிலங்களுக்கு வர்ற ஏப்ரல் மாதத்துல தேர்தலானது நடைபெற இருக்கு. இந்த நிலையில தான் இந்தியா கூட்டணிக்கு ஒரு நல்ல தலைவர் பொறுப்பேற்க வேண்டும்னு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் மத்தியில குரலானது எழுந்திருக்கு. அந்த வகையில தான் மூத்த காங்கிரஸ் தலைவர்களின் ஒருவரான மணிசங்கர் ஐயர் கேரளாவில் பேசும்போது இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்க மு.க.ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு பேசியிருந்தாரு. இந்தியா கூட்டணியை வலுப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் மிக சரியான நபர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான். ஜவஹர்லால் நேருக்கு பிறகு இந்தியாவின் பிரதமராக பதவியேற்குமாறு காமராஜரிடம் கேட்டபோது அதை கேட்க அனைவரிடமும் ஒரே வாக்கியத்தை காமராஜர் சொன்னார்: எனக்கு ஆங்கிலம் தெரியாது, இந்தி தெரியாது, பிறகு எப்படி பிரதமராவது என்று கேட்டிருந்தார். இப்போது மு.க.ஸ்டாலின் அதே நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கிறார். இருந்த போதிலும் இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைப்பதற்காக யாராவது ஒரு நபர் முழு நேரத்தையும் செலவிட முன்வந்தால் ராகுல் காந்தி இந்தியாவின் பிரதமராக முடியும். அந்த ஒருங்கிணைப்பு பணியை செய்ய ஸ்டாலின் தான் பொருத்தமானவர் என்று பேசியிருந்தார். இதனைத் தொடர்ந்து சிவசேனா கட்சியின் தலைவரான உத்தவ் தாக்கரே பேசும் பொழுது இந்தியா கூட்டணிக்கு தேசிய அளவுல தலைவராகும் தகுதி மு.க.ஸ்டாலினுக்கு இருக்கு, அதேபோல் மம்தா பானர்ஜியும் தலைவராகலாம் என்று கருத்தும் தெரிவிச்சிருந்தார். இதற்கிடையே திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனிடம் மணிசங்கர் ஐயர் கருத்து குறித்து கேள்வியானது எழுப்பப்பட்டிருந்துச்சு. இதற்கு தொல் திருமாவளவன் பதிலளிக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் கூறிய கருத்து வரவேற்க வேண்டியது, அவர் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன் என்றெல்லாம் கூறியிருந்தார். இது தொடர்பாக நாம் தமிழர் சீமான் கருத்து தெரிவிக்கும் போது இந்தியா கூட்டணியை தலைமை தாங்கி நடத்தி செல்வதற்கு மு.க.ஸ்டாலினுக்கு முழு தகுதி இருக்கு அப்படின்லாம் பேசியிருந்தாரு. கடந்த காலங்களில் மு.க.ஸ்டாலினுக்கு எதிராக குரல் கொடுத்து வரும் நாம் தமிழர் சீமான் இந்த மாதிரி கருத்து தெரிவித்திருப்பது பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். இதற்கிடையே அகில இந்திய அளவில் பிரதமர் மோடியை எதிர்ப்பதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மட்டும்தான் முதலிடத்துல இருந்து கொண்டிருக்காரு. அவர் மோடிக்கு எதிராகவும் பாஜகவிற்கு எதிராகவும் தனது கருத்தில் இருந்து பின்வாங்கவில்லை. பிரதமர் மோடி மு.க.ஸ்டாலினுடன் மோத முடியாமல் திண்டாடிட்டும் இருக்காரு. இந்த நிலையில தான் மு.க.ஸ்டாலின் அகில இந்திய கூட்டணிக்கு தலைவராகும் பொழுது ராகுல் காந்தியை பிரதமராக முன்னிறுத்தலாம் அப்படிங்கிற கருத்தும் ஏற்பட்டுள்ளதால வெகு விரைவில் இந்தியா கூட்டணிக்கு மு.க.ஸ்டாலின் தலைவராக வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது முக்கிய செய்தியாக பார்க்கப்படுது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.